சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக முதலிடம் பிடிக்கும்னோ, 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி இருக்கும்னோ தாவேகா தலைவர் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் தனது பிரச்சாரத்தின் போது வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கும்னு கூறி வராரு. இந்த சூழ்நிலையில நீலகிரி மாவட்டம் கூடலூர்ல ஏராளமாக திரண்டு இருந்த மக்களிடையே உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவது, ஊழல் கலெக்ஷன் கமிஷன் வாங்குவதில் ரோல் மாடல் தான் திமுக ஆட்சின்னு விமர்சித்திருக்காரு. ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்கள் சுரண்டப்படுவதை நாம் அனுமதிக்கலாமா? இதற்கெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் முடிவு கட்டுங்கள் என பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று ஸ்டாலின் கூறி வருவதாகவும், ஆனா தமிழகம் ஏற்கனவே தலைகுனிந்து விட்டதுன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. கூட்டணி கட்சிகளை மட்டுமே திமுக நம்பியிருக்கிறது, ஆனா அதிமுக மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறதுன்னு கூறிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னோ, 2ஆம் இடத்திற்கு தான் பிற கட்சிகள் போட்டியிடும்னு கூறியிருக்காரு.